ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பஸ் மில்ட்டு இருந்தேன்னு காஞ்சிபுரம் டு பம்பாவை தான் போகிறோம். அங்கே போயிட்டு வந்து சபரிமலை தான் போகிறோம். நம்ம பார்த்துட்டீங்கன்னா வேன் கூட சூப்பர் ரெடி பண்ணி வச்சு பாருங்க, சரணமையப்பான்னு போட்டு நல்லா மங்களகரமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மகேந்திர வாணி நம்ம வந்து இறங்கிட்டோம் பஸ் மில்ட்டு இருந்த சில. இப்போ நம்ம வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு ஒரு ஒரு ஊருக்கு தான் போகிறோம். நம்ம மொத்தம் வந்து குருசாமி வந்து 5 நாள் சொல்லிக்கிறாங்க. அந்த 5 நாளுமே போயிட்டு நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சபரிமலையை போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பத்திரமா எடுத்துன்னு வந்து சேர்க்கணும். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கேமுல. இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். நம்ம இப்போவே சாமியை ஏற்றின்னு தான் போகிறோம். நம்ம சாமியை ஏற்றிட்டு போக போகிறோம். இந்த வீடியோக்கு என்ன லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுத்துடுங்க. வீடியோ புதுசாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் போகிற ஒரு வீடியோக்கு உடனே வரும். உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், வேன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கா. முன்னாடி மகேந்திரம் போட்டு சரணமையப்பான்னு போட்டு நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த ஒன்றத்தில் வந்து எல்லோரும் ஏறின்னு இருக்காங்க. இந்த ஒன்றத்தில் எல்லோரும் கிளம்பி வண்டி ஏற்றுடுவோம். நம்ம குடிசாங்க பூஜை போட்டோன்னு வண்டி ஏற்றலாம். நம்ம முதல்ல எல்லா வீடும் நல்லா இருக்கும். எலுமிச்சப்பா எல்லாம் சுற்றி வச்சுன்னுக்குறாங்க, பூஜை போட்டுனுக்குறாங்க. பாருங்கள், எல்லாம் சாமியில் எல்லாரும் ஏற்றுனுக்குறாங்க. சாமி சீக்கிரமாக ஏறும். சாமி குருசாமி ஏற்றாரா? இருமுடி பையெல்லாம் வந்துட போகிறீங்க. எல்லாத்தையும் ஏற்றுங்க. இருந்த பை எல்லாத்தையும் இது தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றுனீங்களா? சாமி எல்லாம் நவுந்த வேணும் சாமி, அப்படி தான் இருக்கும். சின்ன வேனை கொஞ்சம் பேர் தான் வந்துடுறாங்க. நவுந்த வேணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உட்காருங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். நான் வர பின்னாடி உங்கள் லாஸ்ட்டில் சீட்டில் இடம் இருக்கு, ஒரு உட்காருப்பா. லாஸ்ட் சீட்டில் இடம் இருக்க பாருங்க. போ சீக்கிரமா வண்டிட்டுலாங்க. குசாமி பூஜை போட்டு தரேன், போட்டுருக்காங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது வேனு. வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துடலாம். வாங்க போகலாம். ஸ்டேரிங்னா கரெக்டாக இருக்குது. வாங்க முன்னாடி வண்டி எடுத்து போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சாமி ஏற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஊரில் ஏதாவது வந்தவாசியோ பயணியோ எங்கேயோ ஆள்கிட்ட சொல்லிடுறாங்க. அங்கே திரும்ப நம்ம சாமியில் விட்டுட்டு அப்புறம் இன்னைக்கு டே 1 இது. டே 1ல் தான் எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ரோடு வந்தாச்சு. பாருங்க, முன்னாடி வர நம்ம இனிமேல் சாமி பத்திரமா அவங்களை திரும்ப கோயிலுக்கு திரும்ப பத்திரமா அவங்களை இட்டு வந்து விடத்தான் நம்மளுடைய பொறுப்பு. இன்னைக்கு அவங்க பத்திரமா அது திரும்ப ஒன்று நம்ம இந்த வண்டியை நம்ம வந்து இந்த வாட்டி கட்ட வச்சு ஓட்டுறது நல்லா பண்ணணும். நம்ம சுவாமி மாதிரி ஓட்டணும். இப்போ குசாமி ஏற்றிங்களா? குசாமி வண்டி இப்போ வண்டியில் பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா 50 ரூபா பெட்ரோல்லாம் போட்டுருந்தோம். வேறு ஆள்கிட்ட போட்டு மறுநாள் பெட்ரோல் போட்டுருந்தோம். நம்ம வாங்க போயின்னு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா வேகமாகவும் போகிறது, கம்மியாகவும் போகலாம். பத்திரமா திரும்ப சேர்த்துட்டு வரணும். அதான் நம்மளுடைய வேலை. நல்ல ஒரு பாட்டெலாம் போட்டு மங்களகரமாக போனது வேன் போயின்னு இருக்கு. பாருங்கள், வேன் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ண, நல்லா இருக்குன்னு. சூப்பராக இருக்குது வேனு. அவ்வளோதான், சூப்பராக வந்து வேன் மட்டும் தனியாக போகுது எனக்கு தெரியல. இது இந்த வேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதோட மோட்லி வெதி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அது ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணி நான் போடுறேன். பாருங்க, இப்போ வந்து போயின்னு இருக்கோம். முன்னாடி வர பாருங்க சடம்பரை வண்டி. நம்ம நல்லா சடம்பரை வச்சு ஓட்டு நான் சாமி இன்னைக்கு பத்திரமா எடுத்துன்னு வந்தாலும் பண்ணுறேன்டி. சாமி எங்க ஓட்ட சாமி, ரெக்கலை கார் சாமி. யாருனியா அன்னைக்கு இறங்குவா வண்டி பேசலவா இறங்குவா. நம்ம இப்போ வந்து லெஃப்ட்டு கட்டாயி போனோம். பாருங்க, லெஃப்ட்டு கட்டாயி போனோம். சைடில் எல்லாம் வண்டி வர்ணிக்குது, எப்படி போத்தணும் தெரியல. லெஃப்ட்டு கட்டாயி போனோம். போலீஸ்கார் போலீஸ்காரோட போயில நம்ம. அவ்வளோதான். பாருங்க, இப்போ வந்து மெயின் ரோடு பஸ் பிடிச்சாச்சு. இதோட நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் நேரில் வண்டித்தான் நம்ம. இப்போ நம்ம வந்து எல்லாரும் சொல்லுங்க, சுவாமி சரணமையப்பா, ஓம் சுவாமி சரணமையப்பா, கன்னிமலை கணபதி பகவானே சரணமையப்பா. பாருங்க, எல்லாரும் பத்திரமா போகலாம். இருமுடி பையில பத்திரமா வச்சுக்கங்க. இப்போ வந்து வந்தாச்சு, கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மேப் வந்து நெக்ஸ்ட்டு மாறிடுச்சு. லென்த்தாக போல கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிடுறேன். ஒரு மொத்தம் 5 பாட்டு வரும் நம்மளுக்கு. இது பார்ட் 1, அப்புறம் பார்ட் 2 எல்லாமே வரும். குசாமி கூட வந்துச்சு. டோருக்கு நான் ரிட்டர்ன் காசு வாங்க. குசாமி காசு கொடுங்க குசாமி. எவ்வளோன்னு தெரியல குசாமி, சாமி கேட்டு சொல்லலாம்.
ஃப்ரீ. ஓகே ப்ளஸ் சொன்னேன். காசு கொடுத்துட்டீங்களா? போகலாமா? போகலாம். குசாமி உள்ளே போங்க குசாமி. சாமி பக்கத்தில் யாரும் உட்காரக்கூடாது. நான் டிரைவர் வண்டி ஓட்ட சொல்லி யாரும் பேசின்னு வராதிங்க. பக்கத்தில் மூணு உட்காருங்க. இந்த பாட்டா குத்து பாட்டெலாம் போடக்கூடாது சாமி. நம்ம சாமி புனித யாத்திரை அப்படின்னு நம்ம குத்து பாட்டு அந்த பாட்டெலாம் போடக்கூடாது. சாமி பாட்டு தான் கேட்கணும். இந்த குத்து பாட்டு அதெல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? நல்லபடியாக போயிட்டு சேரணும். அதுதான் நம்மளுடைய வேலை இன்னைக்கு. 5 நாள் இந்த குத்து பாட்டு அதே நம்ம ஞாபகமே வச்சுக்கூடாது. நம்ம சரணமையப்போ சுவாமி சரணமையப்போ சுவாமி சுவாமின்னு தான் இருக்கும் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரம் வந்தாச்சு. சாமி சாமி எல்லாம் பார்ப்பாங்க விட்டுருங்க சாமி. சாமிகிட்ட சாமி கிட்ட விட மாட்டான். சாமி கோயிலில் ஏதாவது விடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க சாமி. எல்லாம் பார்க்க ஓட்டி போயிடுவேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் சீக்கிரமாக போக முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பத்திரமா இட்டுன்னு வருவோம். அது ஓகேவா? பாருங்க வந்தாச்சு. பைபாஸில் போயின்னு இருக்கும். பைபாஸ்ன்றதுனால தான் குசாமி அவங்க வேகமாக போயின்னு இருக்கும். நம்ம அவ்வளோதான் சாமி. வேறு ஒன்றுமே இல்லை குசாமி. வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. யார் என்னென்ன பொருள் வீட்டில் எல்லாத்தையும் ஏற்றினீங்களா? இப்போ காலைல வந்து டைம் பார்த்தீங்கன்னா காலைல கரெக்டாக ஒரு 11:57 ஆகுது. இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குசாமி நம்ம எந்த ஊரில் இருக்கோம் இப்போ? இப்போ நெக்ஸ்ட் எந்த ஊரில் ஆள்கிட்ட நம்ம போட வரோம் சொல்லுங்க குசாமி. சரி ஓகே. இப்போ அந்த ஊர் தான் ஸ்ட்ரீட் அப்போ வருமா? சரி ஓகே குசாமி. இப்போ வந்து பார்த்துக்கிட்டா நம்ம வந்து திருச்செந்தூர்கிட்ட வந்துன்னுக்குறோம். திருச்செந்தூர் முன்னாடியே போட போகிறாங்க ஆள்கிட்ட. நல்ல நல்லா வெயில் நல்லாவே காயுது. மழைக்கு எதுவும் பெய்யலை. அது கொஞ்சம் நல்ல சந்தோஷம்தான். மழைக்கே பெய்யும் போது அதுவே கொஞ்சம் சந்தோஷமான விஷயந்தான். நைட்டு காயுது. சபரிமலை வர அதிக கூட்டம் இருக்கணும். வர சொல்லு இருக்காங்க. நம்ம கூட்டத்தில் கடந்து நம்ம சுவாமியை பார்த்துட்டீங்கன்னா போதும். நல்லபடியாக அவங்க வெத்தம் பேசிட்டாலே போதும். இதே எனக்கு ரொம்ப கிடைச்சார். இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் தான். ஐயோ சாமி நீங்க அது கூட ரெஸ்ட் ரூம் வந்துன்றீங்க. சரி இறங்கு சாமி இறங்கு சாமி இறங்கு சாமி நான் சொல்ல சாமி இறங்கு சாமி. குசாமிலாம் நீ தான் சொல்லணும். அங்கேயே ரெஸ்ட் ரூம் அதிலே போயிட்டு வந்துடலாம். இங்கே வந்து இறக்கி சொல்லுன்னா சாமி இப்படி பண்ணுறீங்க நீங்கள். சரி இறங்கு சாமி சீக்கிரம் போயிட்டாங்க சாமி. இறங்கு சாமி. அப்படியே இறங்க போயிட்டாங்க சீக்கிரம். இறங்கு 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 டோர் ஓப்பன் பண்ணி வச்சு போய்ட்டு இறங்குங்க. ஓகே இறங்கிட்டீங்களா? போயிட்டோம் சீக்கிரம். நாகசாமி இப்படி பண்ணுறாங்க. இப்போ தான் வண்டி எடுத்தாது கட்டி ரெஸ்ட் ரூம். சரி இப்போ சாமி போயிட்டீங்களா? ஏறும் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் எடுத்துன்னு சொல்லிட்டு நீத்த சொல்லிட்டாங்க. நம்ம நான் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம நேரம். சரி சாமி இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எடுத்துடலாம் போகலாம். நம்ம கொஞ்சம் கோல்ட் ஆகிடுது. வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனல் வந்து 10-20K ரீச் ஆகிறதுக்குன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிறதுனால தான் வந்து நீங்கள் இந்த வீடியோ லைக் கொடுத்தது. நீங்கள் இந்த வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த வீடியோ பார்த்து மோட்டிஃபிகேஷனாக கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி தான் லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு பஸ்ஸுக்கு வர இன்சைடு ஏன் வர போய் நம்ம எப்படி தான் பார்த்து நம்ம என்ன நல்லா ஓட்டின்னு போகணும். இந்த கட்டச்சு ஓட்டனா ஓட்டக்கூடாது. அது முக்கியமான விஷயம். நீங்களாம் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். நீங்கள் இந்த ஊரில் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் அட்ரஸ் போட்டுருங்க. எந்தெந்த ஊருன்றத கமெண்ட் பண்ணுங்க நீங்கள். ஓகே இப்போ வந்து வந்தாச்சு. நம்ம வேகமாக 150 160 தான் நம்ம மெயின்டைன் பண்ணி தான் போனோம். நம்ம பைபாஸ்னு ஆயிட்டு போச்சுன்னு போயிடலாம் நம்ம. ஓகே கிட்ட வந்தாச்சு. எந்த ஊரில் இருக்கும் நம்ம கரெக்டாக? இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆள்கிட்ட வந்துடும். ரூம் வந்துடும் சாமி. இப்போ மழையில் தோல் வந்துச்சு. சாமி தோல் வந்துச்சு. குசாமிக்கு ஒரு குசாமி நம்ம வேகமாக அதனால டப்புன்னு வந்தாச்சு. நீ ஒரே நாள்லேயே வந்துடும். நம்ம நீ ஃபஸ்ட்டு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்னா ஃபஸ்ட்டு ஊர் நம்ம முருகர் ஊர். திருச்செந்தூர் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. நம்ம டோலில் வந்து காசு பே பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருச்செந்தூர் நோக்கி போயின்னு இருக்கோம். நம்ம திருச்செந்தூரில் ஆள்கிட்ட போட்டு மறுநாள் காலைல எடுத்து வண்டியை ஓட்ட வேண்டியது தான். நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். நாளைக்கு காலையில் என்ன வருன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோ போட சொல்ல வந்து நான் சொல்கிறேன். நான் பாருங்க இந்த கார்கார் ஒழுங்காக ஓட்ட மாட்டேன். எட்ட தம்பி சாமி நான் சாமி நீங்கள் ஓரமா நீ அப்படி இப்படி லீடு கூட போடாமல் கட் பண்ணுறீங்க சாமி. நான் சாமி நீங்கள் அவ்வளோதான். இப்போ திருச்செந்தூர் வந்தாச்சு. இங்கே பாருங்க இந்த ஓரமாக வண்டியை நிறுத்துறேன்.
பக்கத்தில் தான் இருக்குது ஆல்ட்டு ரூமு. அந்த ரூமில் போயிட்டு எல்லாரும் அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்து இருமுடி பையன் மறக்காமல் மந்திர போகிறீங்க ரூம்லேயே விட்டு வந்துட போறீங்க. நிறைய கடைகள்லாம் இருக்குது. அந்த கடை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நான் பொருளெல்லாம் வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வண்டி இங்கே தான் நிற்கும். நாளைக்கு காலைல வரைக்கும் வண்டி இங்கே தான் நிற்கும். போயிட்டு நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு வண்டியில் வந்து ஏறிக்குங்க. உங்களுக்கு என்ன நான் பொருள் தேவைப்போது அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வண்டியில் வந்து ஏறி இருமுடி பை மந்திர போகிறீங்க. இருமுடி பை எடுத்துக்குங்க. வர சொல்லி இருமுடி பை ஏற்றுது. இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் டே 2 போடுவேன். நம்ம அந்த பாட்டை வந்து மறக்காமல் பாருங்க.